கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்ஐயா 53 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களின் மேன்மை என்கிற தலைப்பில் நாம் சில விஷயங்களை தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்காக மனுஷனுக்காக என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுக்க வந்தார். தேவனாக இருந்தவர் மனித உருவம் கொண்டு அவர் என்ன செய்தார்? மக்களுடைய மனுக்குலங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக வந்தார். காரணம், அவர் வந்தது ஒரே நோக்கம், அன்பு தான். எப்படியாவது மக்களை என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டும், தன்னோடு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற பெரிய திட்டத்தோடு வந்தார். அப்படிப்பட்ட தேவன் மக்களை நேசித்து அன்பின் மிகுதியினாலே தன் ஜீவனையை கொடுக்குற அளவுக்கு ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். அவர் ரத்தம் சிந்துவதன் மூலமாக மிகப்பெரிய பாவம் மன்னிப்பும் மீட்பும் உண்டானது. அது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து அவர் வந்தது ஒவ்வொரு காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது அறிவுக்கு எட்டாத ஆழமான ரகசியங்களை கொண்டுள்ளதாய் காணப்படுகிறது. அதில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். என்னென்னா, அவர் நமக்காக பட்ட காயங்களின் மேன்மை அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம நினைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 53:5. அது தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமடைகிறோம் சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷன் காயப்பட்டா என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மருந்து போடுவாங்க. அது காயப்பட்ட மனுஷனுக்கு தான் மருந்து போடுவாங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்னென்ன உதவியும் செய்வாங்க. இப்போ அவர் காயப்பட்டார் அப்படின்னா, அப்போ அவருக்கு எந்த மருந்து செய்யலை, போடலை. ஆனால் போடப்பட்டிருக்கணும், போடப்படலை. அப்போ அவர் ஏன் காயப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். காயப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, ஆனால் அவருக்கு மருந்து போடப்படவில்லை. அவர் தான் போட்டுக்கணும். அப்போ ஏன் அப்படி போடலை அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தில் காயப்பட்ட மனுஷங்களுக்கு மருந்து போடுவது இயல்பு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காயப்பட்டதுடைய காரியம், அது ரகசியமே வேற. அது என்ன அப்படின்னா, மனுஷங்க ஒவ்வொருவரும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதல்களினாலும் என்ன செய்தாங்க? அப்படியே சாத்தானுடைய அடிமைகளும் கிடந்தாங்க. இவங்களுடைய இந்த ஆவிக்குரிய நிலையை, ஆவிக்குரிய காயங்களை, ஆவிக்குரிய நோய்களை மாற்றும்படியாக தான் அவர் வந்தார். அப்போ அவர் பல விதமான காரியங்களை செய்தார். அவர் நமக்காக நேசித்தார், நமக்காக பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வருவார். இதுதான் சுவிசேஷம். இப்படிலாம் இருந்தாலும் அவர் காயப்பட்டது நிமித்தமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு மேட்ரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். பல அர்த்தங்கள் பல ஆழமாக சொல்லலாம். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களின் மேன்மை. அப்போ அவர் காயப்பட்டது நிமித்தமாக, நமக்காக அவர் அடிகள் பட்டது நிமித்தமாக, நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நாம் என்ன மேன்மை அடைஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறது, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். மீறுதல்னா அறியாமல் செய்கிறது தவறு, அறிந்து செய்வது மீறி செய்கிறது, அதான் மீறுதல். இப்போ நாம் செய்த ஒவ்வொரு மீறிய செயலுக்கும் அவர் என்ன செய்தார்? காயப்பட்டார். அப்போ அவர் காயப்படும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த மேன்மை என்ன உண்டாகுதுன்னா, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து காயப்பட்டதனுடைய மேன்மை, இந்த விளைவு நமக்கு என்ன மேன்மை கிடைச்சதுன்னா, நம்முடைய அனைத்து மீறுதல்களும் மன்னிக்கப்பட்டன. இதை நம்ம நினைச்சக்கூடாது, மறந்து போய் விடக்கூடாது. அப்போ நம்முடைய அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா மீறுதல்களும் மன்னிக்கப்பட்டது. ஆகவே என்ன செய்யணும்? இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம்னா என்ன? அக்கிரமம்னா வேண்டாத வாழ்க்கை, சீரழிந்த வாழ்க்கை, கெட்டுப்போன வாழ்க்கை. இப்படிப்பட்ட அந்த மோசமான துன்மார்க்கமான அந்த வாழ்க்கை முறை அவர் காயப்பட்டதுனால என்ன செய்தது? அது மாற்றப்பட்டது. முதலாவதாக மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது. இரண்டாவதாக அக்கிரமத்தின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை மாற்றப்பட்டது அவர் காயப்பட்டதுனால. மூன்றாவதாக என்னன்னா, அவருடைய காயங்களால் தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய ரீதியாக, ஆத்தும ரீதியாக, சரீர பிரகாரமான ரீதியாக 3 விதங்களிலே நம்ம ஆன்மீக விதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம்.
ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தான்னா அது ஒரு நோய். ஒரு மனுஷன் அக்கறைனா அது ஒரு நோய். மீறுதல்னா அது நோய். அத்தனை நோயையும், அத்தனை அக்கிரமத்தையும், அத்தனை விதமான பாவத்தின் காரியங்களையும் தன்னுடைய காயத்தின் மூலமாக அவர் என்ன செய்தார்? கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டார். அப்போ மாற்றி போட்டதனுடைய விளைவு தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை 3 விதமான மேன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, முதலாவதாக நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய பாவ வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நம்ம குணமாக்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம். அப்போ அவர் நமக்காகப்பட்ட காயத்தின் நிமித்தம் உண்டான மேன்மை என்னவென்று சொன்னால் இந்த 3 காரியம் தான். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் காயங்கள் நமக்காகப்பட்டார். அந்த காயப்பட்டதனுடைய விளைவு இப்படிப்பட்ட 3 விதமான காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை நம்ம தியானிக்கும் போது, இதனை ஆழமாக தியானிக்க அதை ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளாய் மாற்றங்கள் உண்டாகும். அதை அநேகருக்கு வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும், காண முடியும். எனவே நம்ம என் மீறல் மன்னிக்கப்படலை, என் அக்கிரமம் மாற்றப்படலை, குணமாகலை, அது இல்லை இதில் சொல்லி நினைச்சக்கூடாது, புலம்பிட்டா நீங்கள் ஓடக்கூடாது. அதை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த 3 விதமான மேன்மை நம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் அதை நிறைவேற ஆரம்பிக்கும். நம்ம கல்வி அடிப்படையில் என்ன செய்யலாம்? நம்ம இருக்கலாம், கல்வித்துறையில் இருக்கலாம், வேலையை பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம், ஊழியம் கூட பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அவர் நமக்காகப்பட்ட காயங்களின் மேன்மை என்னவென்றால் நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவ காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான நோய்களும் அவருடைய காயங்களால் குணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும், சரீர ரீதியாகவும் காணப்படுகிறது. அனைத்தும் குணமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சுகமாக்கப்படணும்னா உடம்பு சரியில்லை அதான் சுகமாக்கிட்டாரு அப்படிங்கிறோம். அப்படி இல்லை. உள்ளான ரீதியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நோயும் குணமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய காயங்களின் விளைவாக ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரக்குரிய சகல காரியமும் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பாவ வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மீறி செய்யக்கூடிய அந்த மீறல்கள் எல்லாம் என்ன செய்ய மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நமக்கு கொடுத்துக்கிற அந்த அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் இருதயத்தை ஏறெடுத்து அவரதில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரே நேசிப்போம், அவரே உறுதியை பற்றிக்கொள்வோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய காரியங்களின் மேன்மையை தியானித்து அவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் முன்னேற வழிபட்டு சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.